ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கூட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போதுதான் ஒரு மாமனிதனா மாறலாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதையிலிருந்து வரக்கூடிய செடி ஆரம்பத்துல செடியா இருந்தா கூட ஒரு பெரிய மரமா மாறி அதுல நிறைய கிளைகள் வந்து கிளைகள் வந்து அதுல இருந்து இலைகள் வரும்போது தான் பாத்தீங்கன்னா அது மாபெரிய மரமா தெரியுது. அதே மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்குள்ள தொடர்பை ஏற்படுத்த பாத்தீங்கன்னா அது ஒரு நெட்வொர்க்கா மாறும். நிறைய நெட்வொர்க்கை ஒரு மனிதன் ஏற்படுத்தும் போதுதான் பல மனிதர்களோட அறிவை இவங்க பெறதற்கும் இவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குமே ஏதுவா இருக்கும். ஸோ ஒரு மனிதன் அவனை சுத்தி ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்தும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் சரி, நிறைய அறிவுகளையும் சரி, கரண்டா என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மனித வாழ்க்கையில நெட்வொர்க்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த நெட்வொர்க்கை யாரெல்லாம் சரியா கிரியேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி வரலாறுல மாபெரும் தலைவர்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமானது.